வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஹோம்மேட் க்ரீன் சில்லி ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நான் ஒரே ஒரு க்ரீன் சில்லி, இது எதுக்குன்னா ஃப்ளேவருக்காக தான். சும்மா தட்டி வச்சிருக்கேன். நான் அதாவது சும்மா க்ரஷ் பண்ண மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப பேஸ்டா பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த ஃப்ளேவருக்காக வச்சிருக்கோம். நம்ம பேஸ்டா பண்ணிட்டோம்னா நல்லா இருக்காது. ஃப்ரெஷ் க்ரீம் 250 ml, வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் இது கண்டென்ஸ்ட் மில்க். கண்டென்ஸ்ட் மில்க் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சுகர் லெவல், நீங்க எந்த அளவுக்கு எடுத்துப்பீங்களோ. ஸோ நான் இந்த 250 mlக்கு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இல்லை கொஞ்சம் சுகர் கம்மியாக வேணுன்றவங்க 2 to 3 ஸ்பூன்ஸ், 3 டேபிள் ஸ்பூன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஜென்ரலாக இந்த ஐஸ்கிரீம் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ராசஸ் நல்ல டீப் ஃப்ரீஸ் இருக்கவங்க ஒரு 3 ஹவர்ஸ்க்கு நீங்கள் வச்சுக்கோங்க போதும். இல்லை நார்மல் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கவங்க ஓவர் நைட் நீங்கள் சப்போஸ் நைட், இப்போ நான் நைட் தான் பண்ணுறேன், ஸோ இது ஓவர் நைட் நீங்கள் அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த ஹோம்மேட் இதுக்கு தனியாக நான் எதுவும் இதெல்லாம் ஷேப் பண்ணுறதுக்காக எதுவும் வச்சில்லை. ஸோ அதனால இந்த பாக்ஸ்லேயே நான் ஐஸ்கிரீம் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸாக என்ன பண்ண போகிறோம்னா க்ரீமை நல்லா விஸ்க் பண்ணணும். ஸோ இது நீங்கள் நல்லா திக்காக ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி விஸ்க் பண்ணணும். பீட்டர் இருந்ததுன்னா பீட்டரில் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பீட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வெனிலா எக்ஸ்ட்ராக்டை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வெனிலா எசன்ஸை நல்லா பீட் பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கண்டென்ஸ் மில்கை ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த சில்லிஸை ஆட் பண்ண போறோம். இப்போ நம்ம எல்லா இன்கிரீடியன்ஸும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது அப்படியே நம்ம ஃப்ரீசர்ல வச்சிடலாம். இப்போ நம்மளோட சில்லி ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு, நல்லா வந்திருக்கு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம ஒன் வாய்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஐ பி ரெடி டு ரிப்ளை யூ.